வணக்கம் அன்பு நண்பர்களே. மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியான முன்னோர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொள்கை குன்று என்று அழைக்கப்பட்டு இடஒதுக்கீடு, குலக்கல்வி திட்டம், எல்லை மீட்பு என்று சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்த ஒற்றை குரலாய் நின்ற ஐயா ஏ கோவிந்தசாமி நாயகர் அவர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பு. இவரை பற்றி இன்னும் ஒரு பெருமை இருக்கிறது. தமிழகத்தில் 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சியினுடைய சின்னத்தை வரையறுத்து கொடுத்த ஆளுமை அந்த சின்னம் உதயசூரிய சின்னம். அச்சின்னத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக முக்கியமாக வழங்கிய ஆளுமை ஐயா ஏ கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள். அவர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பை வழங்க அவருடைய மகன் ஏஜி சம்பத் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு சேர்ந்து அந்த மிகப்பெரிய ஆளுமையினுடைய வாழ்க்கை தொகுப்பை நாமும் தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் ஐயா. கொள்கை குன்றை பத்தி தமிழகத்துல அறியாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு நீங்க தான் சொல்லணும். ஐயாவோட பிறப்பு எப்படிப்பட்டது? பிறப்பு மிக ஏழ்மையான குடும்பம். புதுவை மாநிலத்துல தேங்காத்திட்டு என்ற அழகிய சின்னஞ்சிறிய கிராமம். கடலோர கிராமமா? கடலோர கிராமம். இப்போ அங்க துறைமுகமே உருவாகியிருக்கு. அந்த கிராமத்தில் பிரெஞ்சு அந்த படையில் பணியாற்றிய ஒரு சிப்பாய் ஆணையப்ப நாயக்கர் அவருடைய மகனாக பிறந்தார். ஆணையப்ப நாயக்கர் மீனாட்சி அம்மன் இணையருக்கு அவர் பிறந்தார். ஏழ்மையாக தான் வளர்ந்தார். அதை பற்றி ஒரு திருத்தம், நாயக்கரா நாயகரா? நாயகர் பிற்காலத்தில் மருவி நாயக்கராக மாறிவிட்டது. நாயகர் அந்த காலத்துல நாயகர் என்பது படை வீரன் என்பதற்கு சமம். அதாவது பட்டங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் வன்னியர்களே. அந்த விவசாயமும் போர் தொழிலுங்கிற மாதிரி அந்த நாயகருங்கிற பேர் வந்திருக்கு. அவர் பிரெஞ்சு படையில இருந்தார், பணியாற்றியவர் அவங்க அப்பா. அவர் ஏழ்மையாக பிறந்தார், ஏழ்மையாக வாழ்ந்தார், ஏழ்மையாக இறந்தார் என்பதற்கு இங்கே நான் பின்னால மறந்துடுவேன்றதுக்காக முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன். சாகுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அனைவரையும் தன்னுடைய கட்டிலுக்கு அருகாமையிலே வர சொல்லி, குடும்பத்தாரையும் அருகிலே வர சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். எல்லா நாளேடுகளிலும் மரண வாக்கு மூலம் என்றேதான் வந்தது. 1 மணி நேரம் பேசிய பேச்சில் கடைசியில் முடிக்கின்ற பொழுது, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக சாகிறேன், நான் யாரிடத்திலும் லஞ்சம் வாங்கியதே கிடையாது, நான் இறந்து விட்ட பிறகு யாராவது என் மீது பழி சொல்வார்களே ஆனால் முதல்வர் கலைஞர் அவர்களே விட்டுவிடாதீர்கள், அது சம்பந்தமாக விசாரித்து இறந்த பிறகும் எனக்கு ஒரு நற்பெயரை தேடித் தருவது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு இறந்தார். அந்த அளவிற்கு தூய்மையான கரத்திற்கு சொந்தக்காரர் ஏ கோவிந்தசாமி. பிறப்பு அப்படிப்பட்டது. அவர் படிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நான் ஆரம்பத்திலே ஏழ்மை என்று சொல்லியிருக்கிறேன். அவருடைய அக்கா குப்புலட்சுமி இல்லத்திலே தான் வளர்ந்தார், படித்தார். அவங்களுடைய பூர்வீகம் அத்தனையும் கடலூர். கடலூரிலே தான் ஆரம்ப கல்வி. அதற்கடுத்து உயர்நிலை பள்ளி என்பது கடலூர் முனிசிபல் ஹைஸ்கூல். அந்த ஹைஸ்கூலில் படிக்கின்ற பொழுது ராமசாமி படையாச்சியார் அவர்களோடு மாணவ பருவத்திலேயே தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் மாணவ பருவத்து நண்பர்கள். என்னுடைய தகப்பனார் பள்ளி பருவத்தில் இருந்த பொழுது அவருடைய சுயசரிதை கட்டுரையிலே அவரே எழுதியிருக்கின்றார். அது 100ஆண்டு மலரிலே நான் வெளியிட்டு இருக்கின்றேன். இளைஞர், அதாவது பள்ளி பருவத்தில் இருந்த பொழுதே கடலூர் இளைஞர்
மன்றம், இளைஞர் பேரவை, ராமகிருஷ்ணா வாசகசாலை, இது மாதிரி 3 அமைப்புகளை உருவாக்கி இந்த 3 அமைப்பிலையுமே செயலாளராக பணியாற்றியவர். பள்ளி பருவத்திலேயே அந்த அமைப்பை கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவருக்கு வந்திருந்தது. அதே போன்று பள்ளி பருவத்தை முடித்த பிறகு என்று சொன்னால் அந்த இளமை பருவம். அப்பொழுது அரசுகுல வாலிபர் சங்கம், ஆண்டகுல வாலிபர் சங்கம் என்று 2 சங்கங்களை உருவாக்கி அதிலும் செயலாளராக பணியாற்றியவர் ஏ கோவிந்தசாமி. இந்த ஏ கோவிந்தசாமி அவர்கள் படிப்பை முடிக்கிறார். அதற்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு, அரசியல் நோக்கி எப்படி நகர்கிறார்? பள்ளியில் படித்து முடித்தவுடன், அதாவது பள்ளி பருவத்தை முடித்த பிறகு அது சுயசரிதியிலே அவர் கோடிட்டு காட்டியிருப்பது 20 வயது. முடித்தவுடன் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே காங்கிரசின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே 1938 வாக்கு நடக்கின்ற தேர்தலிலே, அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்ட கவுன்சில் தேர்தலாக இருந்தாலும், அல்லது அரசியல் நிர்ணய சபை தேர்தலாக இருந்தாலும், வன்னியர்களுக்கென்று போதுமான அளவிற்கு இடம் கொடுக்கப்படவில்லை. இதை வன்னியர் சங்கத்திலே அவர் பணியாற்றிய காரணத்தினால் அதில் இருந்தவர்கள் அனைவரும் இதை ஒரு கேள்வியாக தொடுத்தார்கள். அதிலிருந்து ஒரு தூதுக்குழு ஒன்று காங்கிரஸ் மேலிடத்திற்கு செல்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர் வாழ்கிறோம். அரசியல் நிர்ணய சபையிலே 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி என்று இருக்கின்றது. எனவே காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற பொழுது எங்களுக்கு 8 வேட்பாளர்களாவது நீங்கள் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். காங்கிரஸ் மறுக்கவே ஒரு இடமாவது தர வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்கிறார்கள். அந்த ஒரு இடமும் மறுக்கப்படுகிறது. இனி காங்கிரஸில் இருந்து பயனில்லை, காங்கிரஸை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுக்கப்படுகிறது. அப்படி வெளியேறுகின்ற நேரத்தில் அவர்கள் முதலிலே 1943 அந்த ஆண்டிலே வன்னியர் சங்கம், தென்னார்காடு மாவட்ட வன்னியர் சங்கம், 44 தமிழ்நாடு வன்னியகுல சத்திரியர் சங்கம், இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் மூலமாக தன் இன மக்களுக்காகவும் அந்த அமைப்புகளுக்காக அவர் பாடுபடுகின்ற அந்த போக்கினை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த அமைப்பு ரீதியா செயல்பட்டு இருக்கிற ஐயா கோவிந்தசாமி அவர்கள் வாக்கரசியலை நோக்கி எங்கே நகர்கிறார்? அதில் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி நகர்ந்தார் என்று கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும் என்று நான் முதல்ல ஒரு வாக்கரசியலை நோக்கி நகர்வது என்பது, வாக்காளர்களை நோக்கி நகர்வது என்பது இதுதான். உரிய இடம் காங்கிரஸ்ல இல்லை, அதனால நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிப்போம்னு சொல்லி வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சு கட்சியில் இறங்குறாங்க. காங்கிரஸ்ல அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கல. முதல்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப கடலூர் தொகுதியில ராமசாமி படையாட்சியும் திண்டிவனம் தொகுதியில கோபால் கவுண்டரையும் நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சு அவங்க 2 பேருடைய வெற்றிக்காக பாடுபடுறாரு. ஆனால் இருவருமே தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபைக்கு மாணிக்கவேல் நாயக்கரை நிற்க வைக்கிறாங்க. அவரும் தோல்வி அடைகிறாரு. தோல்வி அடைகின்ற பொழுது இருவருமே தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைகின்ற பொழுது நாம் ஜாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை அணுகுவது என்பது அவர்களுடைய வெற்றியை ஈட்டுத் தருவதாக அமையவில்லை என்பதை உணர்ந்த காரணத்தினால் மற்ற சாதியினருடைய வாக்குகளை பெற வேண்டும், வாக்கரசியல்ல பொது சமூகத்தின் வாக்கு ரொம்ப முக்கியம், பெற வேண்டும் என்பதற்காகவும் இதிலே 19 இடத்திலே சட்டமன்றத்திற்கும் 5 இடத்திலே பாராளுமன்றத்திற்கும் போட்டியிடுகிறார். முதல் சட்டமன்ற தேர்தல் துணிச்சலான ஒரு முடிவு, காங்கிரஸை எதிர்க்கின்ற ஒரு துணிச்சலான முடிவு. இது ஒரு பெரிய 19 தொகுதியில வெற்றி வேற, 19 தொகுதிகளுக்கு 19 தொகுதியும் வெற்றி. பாராளுமன்ற தொகுதிகளில் 5 தொகுதி, 5 தொகுதிகளிலும் வெற்றி. ஆக மொத்தம் சென்டம். இதுதான்
தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியினுடைய முதல் அடி. இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவை நாடுகின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை என்றால், நாங்கள் உங்களை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் திராவிட நாடு கோரிக்கைகளை நீங்கள் ஆதரித்து பேச வேண்டும். அந்த கொள்கைகளை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. இதற்கு உடன்பட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து இட்டால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவை பெறுகிறார்கள் டாய்லஸ் பார்ட்டி. இதுதான் வரலாறு. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருந்த கோவிந்தசாமியை தவிர மற்ற அனைவருமே ராஜாஜி அவர்களுடைய ராஜதந்திரத்தால், நான் கண்ணியமாக சொல்கிறேன், ராஜதந்திரத்தால் அனைவருமே காங்கிரஸில் சேர்ந்து விட்டார்கள், காங்கிரஸில் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். கோவிந்தசாமி ஒருவர் தான், நான் அந்த பத்திரத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றேன், என் உயிரே போனாலும் நான் திராவிட நாடு கொள்கைகளை சட்டமன்றத்திலே பேசியே தீருவேன் என்று அண்ணா அவர்களுக்கு பக்கபலமாகவும் பெரியார் அவர்களுக்கு பக்கபலமாகவும் நின்றார்கள். அதே ராஜாஜி சட்டமன்றத்திலே கோவிந்தசாமியினுடைய பேச்சை கேட்ட நேரத்தில் கிண்டலாக லோன்லி வாய்ஸ், தனிமை குரல் எங்களை என்ன செய்ய முடியும், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீ தனி மனிதனாகத்தான் கடைசி வரையிலே இருக்கப் போகிறாய் என்று கிண்டல் அடித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை, ஒரு 50 ஆண்டு கால அரசியலை ஐயா கோவிந்தசாமி அவர்கள் தான் நிர்ணயித்திருக்கிறார். ஒரு சின்னம், மிக முக்கியமான சின்னம், இன்று தமிழ்நாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை உருவாக்கிய பெருமை ஐயாவுக்கு சேரும் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. அந்த வரலாறு நீங்க என்ன? இல்ல, அது உண்மையான வரலாறு. அந்த வரலாற்றை மறைப்பதற்கு யாராலும் முடியாது. ராமசாமி படையாச்சியார் 1953 உழைப்பாளர் கட்சியை கலைத்து விட்டு காங்கிரஸிலே சேருகிறார்கள். காங்கிரஸிலே சேர்ந்த பிறகு அவருக்கு மந்திரி பதவி மறுக்கப்படுகிறது. ராஜாஜி கொடுக்க விரும்பவில்லை. எனவே காங்கிரஸ் அசோசியேட்டட் மெம்பர் என்ற பெயரிலே ராமசாமி படையாச்சியாருடைய தலைமையிலே அது ஒரு குரூப் இயங்குகிறது. ஆனால் கோவிந்தசாமி அவர்கள் உழைப்பாளர் கட்சியை கலைத்து விட்ட காரணத்தினால் 1953 உழவர் கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். உழைப்பாளர் கட்சியினுடைய சின்னம், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியினுடைய சின்னம் சேவல் சின்னம். அதனால்தான் கோவிந்தசாமிக்கு கோழிப்பட்டி கோவிந்தசாமி என்று பெயர் வந்தது. ஆனால் உழவர் கட்சியினுடைய சின்னம் உதயசூரியன். இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட சின்னம் உதயசூரியன் 1953. 1954 நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே கோவிந்தசாமி அவர்கள் முதலாக கானை கஞ்சனூர் தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த இடத்துல மிக முக்கியமா சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. அப்பொழுது அண்ணா அவர்கள் சொல்லியபடி சிலருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 1957 வரையிலே ஒரு பார்லிமெண்டரி கட்சியாக இருந்ததில்லை, ஒரு சமுதாய அமைப்பாகத்தான், கட்சி என்று கூட சொல்ல முடியாது, சமுதாய அமைப்பாகத்தான் செயல்பட்டது. ஆனால் போட்டியிட விரும்புகிறார்கள் உள்ளாட்சித்துறை தேர்தலிலே. அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மத்தியிலே என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று ஆழம் பார்க்கவும் விரும்புகிறார். எனவே கோவிந்தசாமி இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றிய நேரம் அது. இங்கே ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரே நபர் 2 கட்சியிலே இருக்க முடியும் என்று. நான் ஆரம்பத்திலே சொல்லியதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக இல்லை, ஒரு சமுதாய கட்சியாக இருந்தது. எனவே கட்சின்னு சொல்ல முடியாது, சமுதாய அமைப்பாக இருந்த காரணத்தினால் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்து கொண்டு தனியாக ஒரு கட்சியை நடத்தியது ஒரு பெரிய தவறில்லை, அது ஒரு குற்றமாக கருத முடியாது. ஏன்னா அப்படித்தான் கோவிந்தசாமி அவர்கள் செயல்பட்டார்கள். அண்ணா கூறியவர்கள் அனைவருக்கும் உதயசூரியன் சின்னத்தை வழங்கினார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்பு நண்பர்களே, மிக முக்கியமாக இந்த மண்ணில் கொள்கை குன்றாக வாழ்ந்துவிட்டு போன ஐயா கோவிந்தசாமி அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அந்த மிக முக்கியமாக சமூக நீதி போராட்டங்களை சட்டமன்றத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்தவர் ஐயா
கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள். மிக முக்கியமா ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டத்தை வந்து கையில் இடணும், அவருடைய ஆட்சிக்கே அடித்தளமாக ஆணிவேரை வெட்டி வீழ்த்தியவர் ஐயா. அதை யாராலும் மறுக்க முடியாது. அவருடைய அந்த சட்டமன்றத்தில் சமூக நீதியை பற்றிய ராஜாஜி கொண்டு வந்தது குலக்கல்வி திட்டம் அல்ல. ராஜாஜி பெயர் சூட்டி மகிழ்ந்தது புதிய கல்விக் கொள்கை. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் தான் இது குலக்கல்வி திட்டம், இது மனுநீதி திட்டம், இது இந்த சமுதாயத்தை அழித்துவிடும் என்று ராஜாஜி அவர்களை தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தங்கள் அறிக்கையின் மூலமாக சாடினார்கள். ஆனால் சட்டமன்றத்திலே இதற்காக குரல் எழுப்பியவர் ஏ கோவிந்தசாமி ஒருவர் தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அப்ப ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே இருந்து திமுகவுக்காக பேசக்கூடிய அன்றைக்கு குவாலிஃபைடு மெம்பர் யாருன்னு கேட்டா ஏ கோவிந்தசாமி ஒருத்தர் தான் உள்ளார இருந்தார் சட்டமன்றத்துக்கு உள்ளார. அப்ப பேசுகிறார், இந்த ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தால் ராஜாஜி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவுடன் 6000 ஆரம்ப பாடசாலை முட்டர். 6000 ஆரம்ப பாடசாலை முட்டர். ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் இருக்கலையே அதை ஆஃப் டே ஆகிட்டார். அரை நாள் தான் கல்வி, அரை நாள் நீ போய் உங்க அப்பந்தொழிலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டார். ஏ கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே இது தமிழ்நாட்டு மக்களை மிகவும் சீரழிவான பாதைக்கு அழைத்து கொண்டு சென்று விடும், இது மீண்டும் வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டுக்கு உயிர்ப்பிக்க முதலமைச்சர் அவர்கள் விரும்புகின்றார்கள். இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்க்கிறோம் என்று சட்டமன்றத்திலும் வெளியிலும் எதிர்த்து போராடியவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள். கிட்டத்தட்ட 30 கிராமத்தினுடைய மக்களை ஒன்று திரட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 30-40 கிராமங்களிலே நடைபயணமாக வந்து கலெக்டரிடம் மனு கொடுத்தவர் ஏ கோவிந்தசாமி. அது சட்டமன்றத்திற்கு வெளியே அந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு. இவருடைய எதிர்ப்பு தான் மிக முக்கியமான, அதாவது பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் மிக நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அந்த குலக்கல்வி திட்டத்தை ஏ கோவிந்தசாமி அவர்கள் கண்டன குரல் எழுப்பி சட்டமன்றத்திலும் வெளியில பேசினார்னா மதுரையில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டி அந்த குலக்கல்வி திட்டத்தினால் தமிழ் இனம் எந்த அளவுக்கு அழிந்து விடும் என்பதை சுட்டி காட்டியவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள். அதனால்தான் ஏ கோவிந்தசாமியினுடைய போர்க்குரலால் அந்த திட்டத்திற்கென்று ஒரு வாக்கெடுப்பு வந்து அதிலே ஒரு வாக்கெடுப்பு குறைவாக ராஜாஜி வாங்கிய காரணத்தினால் அவர் ஆட்சியையே இழக்கிறார். அதற்கு ராஜாஜி ஆட்சியை இழப்பதற்கு ஏ கோவிந்தசாமியினுடைய முயற்சி தான் முழுமுதல் காரணம். சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பேசலாம், ஆனா சட்டமன்றத்தில் ஆட்சியை கவிழ்க்க செய்வது எவ்வளவு பெரிய வேலையாக வந்திருக்கிறது. சமூக நீதியினுடைய மிக முக்கிய பங்கா ஐயா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விடயமாக தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடுக்கு மிக முக்கியமான பங்கா சட்டமன்றத்தில் உரையாற்றி. சட்டமன்றத்தில் 1955ஆம் வருடம் ராஜாஜிக்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 14/4/1954 காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்து இதே ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதுதான் காமராஜருக்கு இருந்த பெயர். இன்றைக்கும் காமராஜர் பெயரை கல்விக்கரன் திறந்த காமராஜர் என்று போற்றுகிறோம் என்று சொன்னால், காங்கிரஸில் இருந்து கொண்டே காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் ஏ கோவிந்தசாமிக்கு அடுத்து யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை அகற்றிவிட்டு அனைவருக்கும் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு அனைவருக்கும் மதிய உணவு அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதற்கு சட்டமன்றத்திலும் வெளியிலும் ஏ கோவிந்தசாமி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மனதார வாயார பாராட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்ட அந்த சமூக நீதிக்கு என்ன பேசி இருக்கிறார் என்றால், இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்று சொன்னால் 1955ஆம் வருடம் சட்டமன்றத்தில் அப்பொழுது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15%. ஏ கோவிந்தசாமி பேசுகின்ற பொழுது 15% அவர்களுக்கு பத்தாது, அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது.
அந்த சமுதாயம் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் 25% அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அதே போன்று பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அப்ப இருந்தது 25. ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய அனைவருக்கும் சேர்ந்து 25, அது 50% உயர வேண்டும் என்று அந்த சமூக சிந்தனையோடு பேசியிருக்கின்றார்கள். அதற்காக தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே கோவிந்தசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார். அதற்கு ஆதாரம் 1955 வருஷம் சட்டமன்றத்திலே 410வது பக்கம் 411வது பக்கம் அதுல இருக்கிறது. சட்டமன்ற தொகுப்பிலே இடஒதுக்கீடுக்கான கோவிந்தசாமியினுடைய பேச்சு. இன்னும் அவருடைய மிக முக்கியமான பங்காக கருதப்படுவது தமிழ்நாட்டினுடைய எல்லை போராட்டங்களில் அந்த எல்லையை வரையறுத்ததில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக, அதுவும் சட்டமன்றத்தில் அதற்காகவும் பேசிய மிக முக்கியமான ஆளுமை ஐயா கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் அந்த எல்லையை வரையறுத்தது எப்படி, அதற்கான போராட்டவாதிகளை வெளியிலிருந்து மக்கள் போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்றத்தில் தனது பேச்சு மூலம் பதிவு செய்தவர் ஐயா, அது எப்படி நடந்தது, என்னென்ன மாதிரி விடயங்களை சட்டமன்றத்திலே அவருடைய பேச்சிலே சட்டமன்றம் எல்லைகளை நிர்ணயிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கிறார்கள். அந்த குழுவிலே கோவிந்தசாமியும் இடம்பெறுகிறார். அந்த குழுவிலே அந்த முதலிலே தமிழ்நாடு ராஜதானியில் இருந்து பிரிய வேண்டும் என்று வற்புறுத்தியவர்கள் ஆந்திர மாநிலத்தவர்கள் தான். அந்த குழுவை அமைத்து ஆந்திர மாநிலம் இந்த பிரிவினையை கேட்கிறது, என்ன சொல்கிறீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லைகளை எப்படி பிரிப்பது, மொழிவாரியாக பிரிப்பது என்று முடிவு செய்து அதில் இருக்கக்கூடிய நல்லது கட்டைகள் எல்லாம் அளந்து ஆராய்கின்ற பொழுது சில எல்லைகளை அந்த குழு பரிந்துரை செய்கிறது. அந்த குழு பரிந்துரை செய்கின்ற பொழுது அந்த பரிந்துரையிலே இருக்கின்ற நல்லது கெட்டதுகளை சட்டமன்றத்திலே பேசியவர் கோவிந்தசாமி ஒருவர் தான். ஏன்னா அப்ப காங்கிரஸ்காரர்கள் அந்த குழு என்ன கொடுத்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழுவிலே அன்றைக்கு பீர்மேடு, தேவிகுளம், பீர்மேடு ஆகிய பகுதிகளை இன்றைக்கு கூட கேரளாவுக்கு அன்றைக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். விட்டு கொடுக்க கூடாது என்று சட்டமன்றத்திலே பேசி இருக்கின்றார்கள். அதற்காக கோவிந்தசாமி அவர்கள் கடலூரிலே மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள். தேவிகுளம் பீர்மேடு பகுதி தமிழ்நாட்டை சேர்ந்தது, தமிழர்கள் வாழக்கூடிய இடம், இதை விட்டுக் கொடுக்காதீர்கள், இதை விட்டுக் கொடுத்தால் நாளை தினம் முல்லை பெரியார் அணை பிரச்சனை தமிழ்நாட்டை தாக்கக்கூடும், எனவே இந்த இடத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று காமராஜரிடத்திலே மன்றாடி கேட்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக காமராஜரை பார்த்து, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே, பச்சை தமிழன் காமராஜர் அவர்களே, நீங்கள் கட்டியது தானே நெய்யாற்றங்கரை அணை. காமராஜர் கட்டுறார் நெய்யாற்றங்க அணைக்குனாக்கா காமராஜர் தான். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கின்ற அணைகளுக்கு மூல காரணம் காமராஜர் தான். ஐயா நீங்க கட்டியது தானே நெய்யாற்றங்கரை அணை, அதை போய் தாரை வார்க்கலாமா? அதை தாரை வார்க்க கூடாது ஐயா, அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான இடம். ஆனால் இன்றைக்கும் நெய்யாற்றங்கரை கேரளாவிலே தான் இருக்கிறது. இதற்காக போராடியதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு அவரை கைது செய்தார்கள் காங்கிரஸ் சர்க்கார். என்ன குற்றம் செய்தார் என்று தெரியுமா? பூக்கடையிலே புகுந்து 10 நாவை கொள்ளையடித்தார் என்று. சட்டமன்ற உறுப்பினர் பூக்கடையிலே புகுந்து 10 நாவை கொள்ளையடித்தார் என்று அவர் மீது வழக்கு. அதற்கு சாட்சியாக கோவிந்தசாமியினுடைய பெரிய மாமனார் கிருஷ்ணசாமி அவர்களை சாட்சியாக போட்டார்கள். ஏனென்றால் அந்த பூக்கடையினுடைய கணக்கு பிள்ளையாக பணியாற்றியவர் கிருஷ்ணசாமி. சொந்த மாமனாரையே சாட்சியாக கோவிந்தசாமிக்கு எதிர்ப்பாக நிறுத்தினார்கள். அவரும் சாட்சி வந்து சொன்னார். ஆனால் நீதிபதி அவர்கள், இவரா கொள்ளையடித்தார், இவர் முகத்தை பார்த்தால் அப்படியா தெரிகிறது என்று விடுதலை செய்தார்கள். எல்லையை பேசியதற்காக, ஊர்வலம் விட்டதற்காக, இதற்கு அவரை கொள்ளையடித்தார் என்று கைவிலங்கு போட்டு ரோட்டிலே இழுத்து சென்றார்கள் காங்கிரஸ் சர்க்காருடைய அடக்குமுறை அன்றைக்கு தான் ஆரம்பம். மிக முக்கியமாக இதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே போன்று இந்த பாலாறு, அதாவது ஆந்திரா பக்கம் சித்தூர்ல இருந்து நெல்லூர் வரைக்கும், திருப்பதி, திருவேங்கடமலை, திருத்தணி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியவர் கோவிந்தசாமி. அவர் சொன்ன பகுதிகளில் சித்தூர், நெல்லூர் வரைக்கும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தாக்கா இன்னைக்கு பாலாற்று பிரச்சனையே வந்திருக்காது. பாலாற்று பிரச்சனை மட்டும் கிடையாது, பழவேற்காடு பிரச்சனையே வந்திருக்காது.
இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய, அதிலும் குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்குகின்ற அந்த பாலாற்றில் இருந்துதான் இந்த கிருஷ்ணாநிதி மூலமாகத்தான் தண்ணீர் வருகிறது. அதை இன்னைக்கு நாம் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். ரைட் ராயலாக அன்றைக்கு வந்திருக்கும். மிக முக்கியமாக ஐயா கோவிந்தசாமி ஐயா அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக அடையாளமாக இந்த மண்ணில் பதியப்பட்டிருந்தாலும் அவருடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு? இறுதி காலங்கள் என்பது இவருடைய சட்டமன்றத்திலே பணியாற்றி எதிர்கட்சியாக இருந்த போது பணியாற்றியதற்கான அடையாளங்கள் இவைகள் எல்லாம் பயனுள்ள பேச்சுக்கள், பயனுள்ள போராட்டங்கள். மிக சிறந்த ஒரு எதிர்கட்சியாக பயணித்திருக்கிறார். 1900 அதற்கு பிறகு 60 திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 4 முறை அவரை கைவிலங்கிட்டு அழைத்து சென்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். அந்த அளவிற்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள். திமுகவில் கூட வேறு யாரையுமே கைவிலங்கிட்டு அழைத்து சென்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அனைவருக்கும் 6 மாதம் தான் சிறை தண்டனை. அண்ணா உட்பட, தலைவர் கலைஞர் உட்பட 6 மாதம் தான். ஆனால் ஏ கோவிந்தசாமிக்கு மட்டும் 1 வருடம் சிறை தண்டனை. விசாரணை கைதியாக 6 மாதம், தண்டனை கைதியாக 6 மாதம். இப்படி அவர் வெளியிலே விடுவதற்கு கூட காங்கிரஸ் சர்க்கார் அன்றைக்கு நடுங்கியது. இப்படி பல தண்டனைகளை அவர் அனுபவித்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நல்ல ஆதரவை பெற்று பெரிய பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய நல்ல பிரதிநிதியாக விளங்கியவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார். மொத்தமே 9 பேர் தான். இப்பெல்லாம் அமைச்சரவைன்னா 40 பேர் இருக்காங்க. அப்போ அமைச்சரவை என்று சொன்னால் 9 பேர் தான். நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய 9 பேர் தான் இருந்தார்கள். அதிலே 3வது இடத்தை ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு முதல் விவசாயத்துறை அமைச்சர். ஆமா, விவசாயத்துறை அமைச்சராக திமுகவினுடைய ஆட்சியில 13 துறை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 மந்திரி கிட்ட இருக்கு. அவர் எங்க அப்பா வச்சிருந்த துறை. அந்த அந்த ஒரு சிறப்பை பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்தார்கள். முதல் பசுமை புரட்சியை செய்தவர் ஏ கோவிந்தசாமி அவர்கள் தான். இவ்வளோ விடயங்கள் இருக்கும்போது அவருடைய இறுதி காலங்கள் எதை நோக்கி நகர்ந்தது? இறுதி காலங்கள் என்று சொன்னால் உழைப்பு உழைப்பு உழைப்பு, நேரத்திற்கு உணவருந்தாமை, கண் துஞ்சாமை, இப்படி என்று வாழ்ந்து வாழ்ந்து சரியாக உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொண்டது கிடையாது. எனவே அவர் நோய்வாய்ப்பட்ட பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 இறக்கின்ற பொழுது அது ஏ கோவிந்தசாமி அவர்களை பெரிதும் பாதித்தது. அண்ணா அவர்களுடைய இறப்பு ஏ கோவிந்தசாமியினுடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் அது தவறில்லை. அண்ணா இறந்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் ஏ கோவிந்தசாமியினுடைய பங்கு சிறப்பான ஒரு பங்கு. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் தனியாக ஒரு டிபேட் வைத்தால் பேசிக்கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு கலைஞர் அவர்களை ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஆதரித்தார்கள். அந்த அண்ணா அமைச்சரவையில் இருந்த பொழுது முதல் பசுமை புரட்சியை செய்தார்கள். அந்த கால்நடை மருத்துவர்களுக்கு அதுவரையிலே அந்த கெசட்டட் ரேங்க் கிடையாது. முதலாக அந்த கால்நடை மருத்துவர்களுக்கு கெஸ்டட் ரேங்க் கொடுத்தது ஏஜி அவர்கள் தான். அதே போன்று விவசாயத்துறையிலே இன்றைக்கு வந்திருக்கின்ற அந்த நெற்பயிர்கள் எல்லாம் அவருடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட நெற்பயிர்கள் தான், புதிய ரக நெற்கள். அந்த அளவிற்கு அதில் தீவிரமாக பணியாற்றினார்கள். நல்ல பெயரை கழகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஈட்டு தந்தார்கள். அவர் எந்த அளவுக்கு பணியாற்றினார் என்று சொன்னால், அவர் மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உயிருக்காக போராடிய நேரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் 5 முறை நேராக வந்து மருத்துவமனை 18 நாள்ல 6 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். தலைமை கழக பொது மருத்துவமனையில் தான் இயங்கியது என்று சொன்னால் அது மிகையல்ல. கலைஞர் அவர்கள் காலையில் 8 மணிக்கு வந்தார்னாக இரவு 8 மணிக்கு தான் போவார். அங்கேயே இருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் 5 முறை வந்து பார்த்தார்கள். இறுதியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் இறந்து விடுவார் என்று தெரிந்த பொழுது அவருக்கே தெரிந்து விட்டது நாம் இறந்து விடுவோம் என்று. எனவே அவர் நான் பேசியாக வேண்டும்
என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் நான் கொட்டியாக வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இந்த சமுதாயத்தை காப்பதற்கு கலைஞரை விட்டால் வேறு நாதி கிடையாது என்று கலைஞரை அடையாளம் காண்பித்தார்கள். குடும்பத்திற்கு நான் எதுவுமே செய்யவில்லை என்பதை அழுகுரலோடு தன் மனைவியிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அந்த அளவில் தான் குடும்பத்தை விட்டு சென்றார்கள். நான் யாரிடத்திலும் லஞ்சம் வாங்கியது கிடையாது, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக சாகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர் இறந்த பிறகு அவருக்கு கிடைத்த முதல் மரியாதை, காலமெல்லாம் யாரை எதிர்த்து போர்கள் கொடுத்தாரோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் உடல் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே 2 ரீதியான மோதல் தானே, 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து இருந்து காத்திருந்து முதல் மாலை காமராஜருடைய மாலை. அதே போல முதல் அறிக்கை ராஜாஜியினுடைய அறிக்கை தான். கல்கி இதழிலே நான் மதிக்கத்தக்க ஒரு மாமனிதர் என்று போற்றினார்கள் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அவர்களை பற்றி கோவிந்தசாமி பேசாத பேச்சுக்களே கிடையாது. அவ்வளவு பேசியிருக்கின்றார்கள் கண்ணியத்தோடு. அரசியல் ரீதியாக அவரும் போற்றி பாராட்டி இருக்கின்றார்கள். பெரியார் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். பெரியார் அவர்கள் இடுகாடு வரையிலே வந்திருந்து மே மாதம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி அடக்கம் செய்கின்ற பொழுது உச்சி வெயில், அந்த உச்சி வெயில் மணல் பரப்பில் ஒரு விரிப்பு கூட இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு தார்ப்பா கூட இல்லாத, ஒரு பாய் கூட இல்லாத அந்த மணல் மேலேயே பெரியார் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். பெரியார் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் கைத்தாங்களாக பிடித்து வந்து அமரச் செய்தார்கள். எம்ஜிஆர் அவர்களும் நடந்தே வந்தார்கள். அனைவருமே தமிழ்நாட்டு மக்களே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள். எங்க நடந்ததுங்க? எலியட்ஸ் பீச்சில் நடந்தது. அதாவது எலியட்ஸ் பீச், சென்னை அடையாறு திருவரங்கம் மங்களாவிலிருந்து கிட்டத்தட்ட 3 மைல் நடந்து அந்த ஊர்வலம் நடந்தது. அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு நினைவை போற்றுகின்ற வரையிலே திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரிக்கு கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி என்று பெயரிட்டார்கள். இன்றும் இருக்கிறது. கடலூரிலே மார்க்கெட் கமிட்டியிலே அவர் பணியாற்றிய கோவிந்தசாமி அவர்கள் இளமை காலத்திலே படிப்பை முடித்துவிட்டு மார்க்கெட் கமிட்டியிலே சாதாரண எழுத்தராக பணியாற்றினார். எனவே மார்க்கெட் கமிட்டி உள்ளாரே ஒரு மார்பளவு சிலை அங்கே வைத்தார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே, குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மத்தியிலே கோவிந்தசாமியினுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு கோவிந்தசாமியை விட அடையாளம் காட்டுவதற்கு வேறு யாரையும் சுட்டி காட்ட முடியாத அளவிற்கு வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். மிக முக்கியமாக இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஆளுமையை எங்க தொலைக்காட்சிக்கு முன்னோர் நிகழ்ச்சிக்கு வந்து அதுவும் அவருடைய மகனை பதிவு செய்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.